எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராமாயண இதிகாசத்துல வந்துட்டு ராமர் வந்து தடாகையை வந்து அழிக்கிற கதையை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். விஸ்வாமித்திரரோட ஒரு சின்ன வேண்டுகோளுக்கு இணங்க வந்து தசரத மன்னர் வந்து ராமர் லக்ஷ்மண் இரண்டு இரண்டு பேரையும் வந்துட்டு இவரோட வந்து அனுப்பி வைக்கிறாரு. அவரும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து சிஷ்யர்களை ஏத்துக்கிட்டு அவங்க பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க. முதல் நாள் வந்துட்டு சரை நதிக்கிற ஓரமா அவங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில வந்து பலம் அதிபலம் அப்படின்ற வந்து ஒரு ரெண்டு மந்திர வித்தைகளை வந்து ராமர் லக்ஷ்மணனுக்கு வந்து விஸ்வாமித்திரர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இந்த பலம் அதிபலம் அப்படின்ற இந்த மந்திர வித்தைகளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மனுஷனோட பசியை வந்து இல்லாம தெரியாம இருக்க வைக்க முடியும். அப்புறம் தாகத்தை வந்து உணர்ச்சி இல்லாம தாகம் எடுக்க முடியாம இருக்க வைக்க முடியும். அப்புறம் வந்து தூக்கம் இல்லாம இருக்க வைக்க முடியும். அதுதான் இந்த மந்திரத்தோட ஒரு தனித்துவம். இதை வந்து முதல் நாள் வந்து இவங்களுக்கு வந்துட்டு ராமலட்சுமணனுக்கு வந்து விஸ்வாமித்திரர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து அப்படியே பயணத்தை மேற்கொள்றாங்க. போற வழியில வந்து இருட்டாயிருச்சு. உடனே நதிக்கர ஓரமா வந்து அவங்க தங்கி ஓய்வு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சு தங்களோட பயணத்தை வந்து அவங்க வந்து தொடர்றாங்க. அவங்க பயணத்தை தொடரும் போது ஒரு காட்டுக்குள்ள ஒரு அடர்ந்த காட்டை நோக்கி அவங்க பயணம் பண்றாங்க. அந்த காட்டுக்குள்ள அப்படி போறாங்க. போகும்போது அவங்க அங்க போய் அவங்க வந்து போற வழியில அவங்க பாக்குற முதல் இடம் வந்து காமாசிரமம். இந்த காமாசிரமம் வந்து நம்ம சிவபெருமான் வந்து மன்மதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அழிச்ச இடம் தான் இந்த காமாசிரமம். இது வந்து புராணத்துல வந்து இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அதாவது வந்து மன்மதனை வந்து எதுக்காக சிவபெருமான் அழிச்சார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கதை இருக்கு. அவர் வந்து அங்க ஒரு அழிச்சனால வந்து அந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்து தங்குறாங்களோ அவங்களோட வந்து காமத்தை வந்து அவங்க வந்து அங்க இருந்து வென்றலாம் அப்படின்றது வந்து அதுல ஒரு ஐதீகம். அதனால வந்து முதல் நாள் இரவு வந்து அங்க வந்து கழிக்கிறாங்க. இந்த மூணு பேர் விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணன் இவங்க மூணு பேரும் வந்துட்டு அந்த காமாசிரமத்துல வந்து கழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருந்து அவங்க வந்து கிளம்புறாங்க. போற வழியில வந்துட்டு அந்த அடர்ந்த வனத்துக்குள்ள வந்துட்டு உயிரினங்கள் யாருமே வந்து போக மாட்டாங்க. இதை வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமர்கிட்ட சொல்லுவார். உன்னை நான் வேணும்னு தான் இந்த வனப்பகுதி வழியா கூட்டு வந்தேன். ஏன்னா இங்க வந்து தடாகை அப்படின்ற ஒரு அரக்கி இருக்கா, அவ ரொம்ப அட்டகாசம் பண்றா. இங்க வந்து அதனால எந்த உயிரினங்களாலையும் உள்ள வர முடியல, மனுஷங்களாலையும் நடமாட முடியல, அவளோட அட்டூழியம் பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீதான்பா அவரை வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு ராமர் கிட்ட. ராமர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே விஸ்வாமித்திரர் வந்துட்டு என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே வந்து பெண்களை வந்து வதம் செய்யறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கேட்பாரு. ஏன்னா ராமர் தான் தர்மவானாச்சு, அதனால அவர் அப்படி கேட்கிறாரு. உடனே விஸ்வாமித்திரர் வந்து அதுக்கு அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குற அரக்கர்களையும் இந்த மாதிரி ஆட்களையும் வந்து கொலை பண்றதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு. சொல்லிட்டு நீ வந்து அவளை வந்து கொன்று அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை இடுறாரு. உடனே ராமர் வந்து சரி அப்படியே ஆகட்டும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விஸ்வாமித்திரர் சொன்னவங்க அவரோட வில் எடுத்து அதுல உள்ள நாள் அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து அவர் வந்து தொடுக்கிறாரு. தொடுத்துட்டு வெறுமனை அப்படியே ஒரு ஓசையை வந்து கிளப்புறாரு. அந்த ஓசை வந்து பயங்கர ஓசையா இருக்கு. ரொம்ப பயங்கர ஓசையா, இடியோட பயங்கரமான ஒரு சத்தத்துல வந்து அந்த ஓசை வந்து கிளம்புது. அதனால வந்து காட்டுல இருக்க எல்லா ஜீவராசிகளும் வந்து பயந்து அப்படியே ஓடுது. இந்த சத்தத்தை கேட்ட வந்து தடாகைக்கு வந்து அப்படி தன்னோட தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு யார் அது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தை வந்து ஏற்படுத்துது. உடனே அங்க இருந்து எந்திரிச்சு பாக்குறான். பார்க்கும்போது இந்த மூணு பேர் வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறது வந்து தெரியுது. உடனே அவ எப்பவுமே வந்துட்டு அந்த தடாகை என்ற அரக்கி வந்து எப்பவுமே வந்துட்டு மனிதர்களை வந்து ஒரு துச்ச சக்தியா ஒரு சின்ன ஒரு இவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நமக்கு வந்து சொகுசான ஒரு உணவு இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தடாகை அங்க இருந்து அப்படியே எந்திரிச்சு வரான். இந்த தடாகைக்கு வந்துட்டு மாரிசன் அப்படின்ற ஒரு தம்பியும் அப்புறம் வந்து சுபானு அப்படின்ற ஒரு பையனும் இருக்கிறாங்க. இங்க வந்து தடாகை மட்டும்தான் இருக்கிறான். இந்த தடாகை வந்து இவங்களை பார்த்தோம்னா கோவத்துல அங்க இருந்து எந்திரிச்சு வந்துட்டு அப்படி எப்படி ஒரு கழுகு வந்துட்டு கீழே இருக்க ஒரு முயலை பார்த்து பாயுமோ அந்த மாதிரி வந்துட்டு தடாகை அங்க இருந்து எந்திரிச்சு இவங்களை பார்த்து பாஞ்சு வந்துகிட்டு இருந்தா. அப்ப வந்து ராமர் வந்து டக்குன்னு ஒரு அம்பை வெளியில வந்து தொடுத்து அடிக்கிறாரு. ராமபானம் வந்து பயங்கர வேகமா வந்துட்டு அப்படியே காத்த கிழிச்சிட்டு வந்து பயங்கர வேகமா போயிட்டு மேல இருந்து பாஞ்சு வர தடாகையோட நெஞ்சில வந்து குத்தி கிழிக்குது. அந்த இதயத்தை வந்து அப்படியே வந்துட்டு அந்த ராமபானம் வந்து பயங்கர வேகமா வந்து எடுத்துட்டு போயிருது. இது அடிபட்டவன தடாகை அப்படியே சின்ன சின்ன
சின்ன சின்ன ஒரு பகுதிகளா மாறி அப்படியே மாமிச மலையா அப்படியே ரத்தமும் இதுமா கீழே கொட்டி தீத்துட்டான். அங்க அப்படியே ஒரு மழையா வந்து பொழிஞ்சு தள்ளிருச்சு. உடனே இதை பார்த்த உடனே அந்த காட்டுல இருக்க மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சந்தோஷமா இருக்கு. காட்டுல இருக்க ஜீவராசிகள் எல்லாருக்குமே வந்து பெரிய சந்தோஷமா வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமரை வந்து கட்டி அணைச்சுக்கிறாரு. எதுக்காக நம்ம இவனை கூட்டு வந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இவன் வந்து பயங்கரமா வந்து எல்லாத்துலயும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழுவிக்கிட்டாரு. அப்புறம் வந்துட்டு போற வழியில வந்து ஒரு 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 வித்தைகளா வந்துட்டு ராமருக்கு வந்துட்டு இவர் விஸ்வாமித்திரர் வந்து சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு. அதாவது வந்து பயங்கர அஸ்திர வித்தைகள் எல்லாமே சாதாரண மக்களால நினைச்ச கூட கற்பனை சக்திக்கு எட்டக்கூட முடியாத அளவுக்கான மாய வித்தைகள், வில் வித்தைகள், அஸ்திர வித்தைகள் எல்லாமே வந்து அவர் கத்துத்தராரு. அதை மட்டும் அவர் கத்துத்தரல, இவருக்கு எதிராக யாராச்சும் வந்து இந்த வித்தைகளை வந்து பயன்படுத்தினா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதையும் கத்துத்தராரு. இது எல்லாத்துலயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கலைகளை வந்து கத்துக்கிட்டு இதை வந்து பயன்படுத்தாம இருக்கிறது தான். ஒரு மனுஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டோடையும் ஒரு சிறந்த ஒரு அறநெறியோடையும் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வித்தைகளை தேவையில்லாம தன்னோட ஒரு சுய லாபத்துக்காக வந்து பயன்படுத்தாம இருப்பான். அதனாலதான் அவர் வந்து ராமரை வந்து தேர்ந்தெடுத்தாரு. இந்த மாதிரி எல்லா வித்தைகளையும் வந்துட்டு அவர் வந்துட்டு தேர்ந்தெடுத்து ராமருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ இந்த அஸ்திர வித்தைகள்லாம் இப்போ இன்னைக்கு மாடர்ன் வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு துப்பாக்கி எல்லாம் யாரு சுட்டாலும் ஒரே மாதிரிதான் சுட போகுது. அதோட எதிர இருக்கும் செத்து போறான். இல்ல ஒரு குண்டு போட்டாலுமே அதோட விளைவு வந்து யார் அதை கையாண்டாலும் ஒரே விளைவா தான் இருக்கும். ஆனா அந்த கால மந்திர வித்தைகள் அப்படி கிடையாது. அதை யாரு வந்து அந்த வித்தையை பயன்படுத்துறாங்களோ அவங்களோட ஆத்ம பலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அதோட வந்து விளைவு வந்து பயங்கரமா இருக்கும். அதனாலதான் விஸ்வாமித்திரர் வந்து இதுக்கு வந்து ராமர் தான் சரியான ஆளுன்னு தாங்கிட்ட இருக்க ஆக சிறந்த போர்க்கலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ராமர் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், அப்புறம் வந்து அவரோட பிற்காலத்துல ராமர் வந்து ராவணனை அழிக்கிறதுக்கான அவதாரம் எடுத்திருக்கனால இவர் தேர்ந்தெடுத்து அவர் வந்து இந்த வித்தைகள் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. இப்ப எல்லா வித்தைகளையும் நல்லா கத்துக்கிட்ட ராமர் வந்து அப்படியே காட்டுல வந்து பயனை மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க. பயனை மேற்கொண்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு விஸ்வாமித்திரரோட ஆசிரமத்தை வந்து வந்து அடைஞ்சிட்டாங்க. விஸ்வாமித்திரர் வந்து இருந்த ஆசிரமத்துக்கு பேரு சீதாராமஸ்திரமம் அப்படின்ற ஒரு சித்தாராமய ஆசிரமம் அப்படின்ற ஒரு ஆசிரமம். அங்க வந்து நிறைய முனிவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த விஸ்வாமித்திரர் வந்துட்டு போன மாதிரியே வந்துட்டு ராமலட்சுமணனை வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அவங்க எல்லாருமே வந்துட்டு தாமதிக்காம யாகத்தை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் அவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லிடுறாரு. உடனே அவங்க எல்லாருமே வந்து சொல்றாங்க, இந்த யாகம் வந்து நடத்தணும்னா வந்து 6 நாட்கள் தொடர்ச்சியா இருக்கணும், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரரையும் ராமலட்சுமணையும் பார்த்து சொல்றாங்க. உடனே விஸ்வாமித்திரர் வந்து ராமலட்சுமணனை அப்படியே வந்து அவர் பாக்குறாரு. உடனே ராமலட்சுமணர் வந்து இல்ல குருஜி, எங்களுக்கு ஓய்வு எல்லாம் தேவையில்லை, நீங்க வேணா ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவங்க வந்துட்டு விஸ்வாமித்திரர் வந்து இல்ல ஏற்கனவே ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, உடனே நம்ம வந்து இந்த யாகத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த யாகம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 6 நாளுக்கு வந்துட்டு தூக்கமும் இல்லாம உணவும் இல்லாம தண்ணியும் இல்லாம இவங்க வந்துட்டு பாதுகாக்கணும். அதனால வந்து ராமலட்சுமணன் வந்து அவங்க கடமைக்கு வந்துட்டு பாதுகாக்கிற வேலைக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. ஆனா வந்து இடையில வந்து விஸ்வாமித்திரரால பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த யாகத்தை மேற்கொள்றதுக்கு ரொம்ப மௌனமா இருக்கும். அதனால ராமர் வந்து லட்சுமணன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஆலோசனைகளும் கொடுத்திருந்தாரு. ராமரும் லட்சுமணன் வந்துட்டு அங்க காவல் காத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. யாகத்தோட கடைசி நாள் வழக்கம் போல இந்த மாரிசன் அப்புறம் சுபானு இவங்க வந்து யாகத்தை வந்து தடுக்கிறதுக்கு வந்து உள்ள வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. தடாகை இறந்தது வேற அவங்க எப்படியோ கேள்விப்பட்டு அதுல வந்து ரொம்ப கோபத்தோட ஆக்ரோஷத்தோட இருந்தாங்க. ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வராங்க. அதாவது அந்த படை எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கார் மேகம் எல்லாம் கொட்டி மழை பெய்யும் போது எவ்வளவு கருப்பா இருக்கும் அந்த மாதிரி கண்ணுங்கரையில் ஒரு பெரிய படை, அசுரப்படை. அதை வந்து இந்த மாரிசனும் சுபானும் வந்துட்டு தலைமை தாங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு மாரிசன் வந்துட்டு ரொம்ப கோபமா வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். முதல்ல இதை பார்த்த உடனே ராமர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு குழப்ப அஸ்திரம் அதை வந்து மாரிசன் மேல அடிச்சாரு. அந்த அஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா அது யாரு மேல போய் அடிக்குதோ அந்த உரியவர்களுக்கு வந்து ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு அஸ்திரம். இவர் வந்து வேற அந்த அஸ்திரத்தை வந்து மாரிசன் மேல பயன்படுத்தின உடனே மாரிசனை வந்து அது வந்து
பல கிலோமீட்டர் தூரம் தாண்டி கொண்டு போய் ஆழ்கடல்ல கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிருச்சு. அது போக மாரிசனுக்கு வந்து மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்திருச்சு. அதனால மாரிசன் வந்து எதிர்த்து வராம அங்கேயே இருந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து சுபானு வந்து கோபமா ரொம்ப பயங்கரமா வந்துட்டு இதை வந்து இவங்களை வந்து தாக்க முற்பட்டு வரும்போது இவர் வந்து ராமர் வந்து அக்னி அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு அஸ்திரத்தை வந்துட்டு சுபானு மேல வந்து அடிக்கிறாரு. அது வந்து தீயா அப்படி எரிஞ்சு சுபானு அங்கேயே வந்து இறந்து போயிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ராமரும் லக்ஷ்மணன் 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்க மீதி இருக்க அசுரப்படையை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து யாகம் நல்லபடியா முடியுது. அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ராமரை போய் கட்டி அணைச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லாம அவரை வந்து கட்டி அணைச்சுக்கிட்டாரு. ராமரும் அதை உணர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் வந்துட்டு இந்த யாகம் நல்லபடியா போச்சு. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. ராமரும் லக்ஷ்மணனும் வந்துட்டு விஸ்வாமித்திரரோட அடுத்த கட்டளைக்காக வந்து என்ன என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி வர காணொலிகள்ல நம்ம வந்து இதுக்கோட தொடர்ச்சியை நம்ம வந்து பார்ப்போம். எல்லாருமே வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.